இந்தி கூட்டணி மீண்டும் ஒன்றிணையறதுக்கு சாத்தியம் இல்லை. தாவேகா காங்கிரஸை ஒரு ஊர்கா மாதிரி தான் வைத்து கொண்டிருக்கும். மமதா சொன்னது நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா திமுக இருக்கிறது தான் காங்கிரஸ் நல்லது. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையணும், அதுதான் இந்தியாவுக்கு நல்லதுன்னு சொல்லி பிஜேபி. காங்கிரஸ் எதிர்காலம் அப்படிங்கிறது பிரியங்கா காந்தி கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னொரு 15 வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ராகுல் காந்தி ஒரு முகமாக இருக்கிற வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை. அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக, சிதம்பரம் ஐயா சொன்னார் இல்லையா, 400 பொது வேட்பாளரை நிறுத்துவேன் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணாங்கன்னா மோடியை அப்போஸ் பண்றதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து என்னத்தை பண்ண போறாங்க? இங்க காங்கிரஸ்ல ஒரு மண்ணும் இல்லை. தாவேகாவோட ஒட்டுண்ணியாக இருந்து கொண்டு வாழலாம். ஸோ உதயநிதி முதலமைச்சர் ஆவதற்கு சாத்தியங்கள் இல்லை. இன்பநிதி வேணா ட்ரை பண்ணலாம். எடுத்துப்போம். திமுக பண்ண ஒரு முட்டாள்தனம், அது எப்போதுமே அப்படித்தான் பண்ணும். அது இன்னும் கேவலமா பண்ண முட்டாள்தனம் என்னன்னா, திமுகவுடைய அடிப்படை பர்சன்டேஜ் 21 இருந்தது. இப்ப அது 16 மாறி இருக்கு. இந்த 16 வயதினில் இருந்து அவங்க மேல வரணும். திமுக வாய்ப்புகள் இல்லை. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துல திமுகவிடம் இருந்து பிரிந்து தாவேகாவுல காங்கிரஸ் இணைந்திருக்கு. ஆனா இதற்கு முன்னாடி பல ஆண்டுகளாக திமுக காங்கிரஸ் ஆனது உறவானது நீடிச்சுட்டே வந்துச்சு. இப்ப தேசிய அளவுல ஸ்டாலின் அவர்கள் இல்லாதது காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்ற மாதிரி மம்தா அவர்களும் அகிலேஷ் யாதவ் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதோட பின்னணி என்ன சார்? மமதா சொன்னது நியாயமான ஒரு விஷயம் தான். ஏன்னா திமுக இருக்கிறது தான் காங்கிரஸுக்கு நல்லது. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணி உடையணும், அதுதான் இந்தியாவுக்கு நல்லதுன்னு சொல்லி பிஜேபி ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருந்தது. அது நல்ல விதமா நடந்தது. 2 பேரும் கேடிஸ், 2 கேடிஸ் வந்து ஜாயிண்ட்ல இருந்தாங்க. ஒரு டைம்ல நீ தான் பெரிய கேடி, இல்ல நீ தான் பெரிய கேடி, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. இதுதான் நீங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு, கட்சி விட்டுருங்க, அது சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, இது 60 ஆண்டு ஆண்ட கட்சி, அந்த கதையெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது இந்த தலைமை செய்த விஷயம். ஸோ இனி அவங்க ஒண்ணு சேர்றதுக்கான சாத்தியங்கள் எனக்கு தெரியல. ராகுல் காந்தி தலைவரா இருக்கிற வரைக்கும், அதாவது ராகுல் காந்தி ஒரு முகமாக இருக்கிற வரைக்கும் வாய்ப்புகள் இல்லை. அது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுது. ஆனா அதனால உங்களுக்கும் எனக்கு ஏதாவது பிரயோஜனமா? பாராளுமன்றத்தை எப்படியாவது முடக்கணுங்கிறது ராகுல் காந்தியோட பிரச்சனை. அவர் எதையாவது கொண்டு ஏதாவது ஒன்று சொல்லி முடக்குவார். எல்லாரும் முடக்கினாங்க. திமுக என்ன பண்ணிச்சு? அர்த்தமே இல்லாம மேற்கத்தாட்டு விஷயத்த பச்சை கலர் துண்டெல்லாம் திடீர்னு போட்டுட்டு பிரச்சனையை கொண்டு வந்துச்சு. ஸோ 2 பேரும் உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணாங்கன்னா இல்ல. அதுதான் விவேக் ஒரு படத்துல சொல்ற மாதிரி, உனக்கு நான் ஏதாவது பண்ணனா இல்ல, அப்ப அவனுக்கு மட்டும் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை தான் பார்த்தாங்க. ஆனா பல வருஷமா திமுக காங்கிரஸோட பயணிச்சது. இதனால பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஒன்னாவே தான் இருந்தாங்க. இப்ப தாவேகா கிட்ட மாறி இருக்காங்க காங்கிரஸ். ஆனா திமுகவோட இடத்தை தாவேகா ரீப்ளேஸ் பண்ணுமான்ற ஒரு கேள்வியும் அங்க இருக்கே சார். ஜெயலலிதா யாரை எல்லாம் புறந்தள்ளினாங்களோ அவங்க எல்லாருமே தேவையற்றவர்கள், தேவையில்லாத ஆணிதான். காங்கிரஸ 91க்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. மூப்பனாரை மட்டும் கன்சிடர் பண்ணி அழகா கொண்டு வந்தாங்க. ஏன்னா மூப்பனார் உண்மையிலே நேர்மையான ஒரு தலைவர். அதுக்கப்புறம் அவரும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் சுத்தமா விட்டுட்டாங்க. திமுக காங்கிரஸோட இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணித்து கொண்டுதான் இருக்கு. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? திமுகவோட சேர்ந்தா பிரயோஜனம் இல்லைன்னு எம்ஜிஆர் கிட்ட வந்தது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா கிட்ட வரும்போது ஜெயலலிதா அம்மா புறந்தள்ளினாங்க. அப்படித்தான் காங்கிரஸ் திமுக கிட்ட திரும்ப சேர்ந்தது. ஸோ 2 பேருமே புறந்தள்ளப்பட்டவர்கள். யாரால? எம்ஜிஆரால, ஜெயலலிதாவால. அந்த அடிப்படையில தான் அவங்க சேர்ந்திருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு முகம் தேவை. அதாவது நான் தான், நீ வேணா வச்சுக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா. இப்ப சில கடைகள் எல்லாம் நீங்க பாப்பீங்க, இயேசு, அல்லாஹ், முருகன் 3 படம் வச்சிருப்பாங்க. கும்பிடுறது என்னமோ முருகன் தான் கும்பிட்டு இருப்பான். அல்லாஹ் சம்பந்தப்பட்டவங்களோ இயேசு சம்பந்தப்பட்டவங்களோ முருகனை கொண்டு படத்தையே கூட வைக்க மாட்டாங்க. ஆனா இவன் வச்சிருப்பான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் தாவேகா காங்கிரஸோட டேகிங் பண்ணிருக்கிறது. ஆனா இப்ப பாஜக, காங்கிரஸ் இது 2 இல்லாத ஒரு 3வது அணி உருவாகுதா தமிழ்நாட்டிலும் சரி தேசிய அளவுலயும் சரி? வாய்ப்பு இல்லைங்க. அதாவது 3வது அணி அப்படிங்கிறது தமிழ்நாடாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, அடிப்படையில இப்ப 60 வருஷமா காங்கிரஸ் தானே ஆட்சி செய்திருக்கு.
அப்ப காங்கிரஸ் வேண்டாங்கிற முடிவு எடுக்கிறவங்க ஒண்ணு சேர்ந்தாதானே காங்கிரஸ் விரட்ட முடியும். அப்படித்தானே மிகப்பெரிய கூட்டணி ஆட்சி ஒண்ணு 98ல வாஜ்பாய் தொடங்கினாரு. அதற்கப்புறம் ஒவ்வொருத்தரா கேண்டிடேட் போனாங்க. பர்டிகுலரா திமுக 4 வருஷம் நல்லா நிம்மதியா முயற்சி பண்ணிச்சு. வாஜ்பாய் வச்சுக்கிட்டு தப்பு பண்ண முடியாது, காங்கிரஸ் கிட்ட போயிடுச்சு. இப்போ பிஜேபி அகற்றணும்னு சொன்னா இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாதானே முடியும். பட் மமதாவும் காங்கிரஸும் எப்ப ஒண்ணு சேர்றாங்க பாருங்க. நான் தோத்து போயிட்டேன்னா நான் கூட வந்துக்கிறேன், நீ தோத்து போயிடுவியா நீ என் கூட வந்துக்க. அப்ப தோத்து போய் தான் திருப்பி வர்றாங்களே ஒழிய ஜெயிக்கணுங்கிறதுக்காக வரமாட்டேங்கிறாங்க. நோக்கம் தெளிவா இல்லை, இலக்கு தெளிவா இல்லை. வெஸ்ட் பெங்கால்லயே இப்ப காங்கிரஸும் மமதாவும் ஒன்னா பிரிச்சுப்பாங்களா சீட்டுன்னு கேட்டா தெரியாது. மமதாக்கு மத்திய பிரதேஷ்லயோ அல்லது சத்தீஸ்கர்லயோ காங்கிரஸ் சீட்டு கொடுக்குமான்னு கேட்டா தெரியாது. சோ எந்த ஒரு, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் 2023ல சொன்னேன் 5 இந்தி கூட்டணின்னு தொடங்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். 5 மாநில தேர்தல் நடந்தது டிசம்பர் 2023. அந்த 5 மாநில தேர்தலையே அவங்க ஒன்னா சண்டை போட்டிருக்கணும். சட்டசபைக்கு நான் நீயும் வேற வேற, பாராளுமன்றத்துக்கு மட்டும் நான் நீயும் ஒண்ணுன்னு சொன்னா மக்களுக்கு அது புரியாது, அது கன்ஃபியூஷன் தான் வரும். சோ இதுதான் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சோ இந்தி கூட்டணி மீண்டும் ஒன்றிணையறதுக்கு சாத்தியம் இல்லை. தாவேகா காங்கிரஸ ஒரு ஊர்கா மாதிரி தான் வைத்து கொண்டிருக்கும். இதற்கு பிறகு இவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமாக, சிதம்பரம் ஐயா சொன்னார் இல்லையா, 400 பொது வேட்பாளரை நிறுத்துவேன் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது திங்க் பண்ணா வேணா மோடியை அப்போஸ் பண்றதுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி மோடி ஒரு 39 கட்சி, இப்போ ஒரு 4 கட்சி சேர்ந்துருச்சு. சரத்பவாரும் சேர்ந்துட்டாரு, டிஎம்சில இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒரு 41 கட்சியோட நல்ல பிரம்மாண்டமா அழகா இருக்காரு. ஆனா இப்ப திமுக என்ன பண்ண போகுது சார்? ஏன்னா இத்தனை வருஷம் கூட்டணியோடவே பயணித்த திமுக இப்ப கூட்டணி இல்லாம தனித்து விடப்பட்டிருக்கு. இனிமேல் தமிழ்நாடு மட்டும் இல்லாம மற்ற மாநிலங்கள்ல திமுகவுடைய செல்வாக்கு, திமுகவுடைய அந்த கட்சிகள் எப்படி பரப்ப போறாங்க? ஏன்னா இப்ப காங்கிரஸும் கூட இல்ல, இங்க அதிமுகவுக்கு பாஜக இருக்கு, தாவேகா காங்கிரஸ் இருக்கு. இவங்க யாரை வச்சு என்ன பண்ண போறாங்க? அதிமுகவுக்கு பாஜக இருக்குங்கிறது ஒரு கருத்தா எடுத்துப்போம், இப்போதைக்கு அப்படி எடுத்துப்போம். திமுக பண்ண ஒரு முட்டாள்தனம், அது எப்போதுமே அப்படித்தான் பண்ணும். அது இன்னும் கேவலமா பண்ண முட்டாள்தனம் என்னன்னா, தனக்குன்னு ஒரு கொள்கை கூட்டணி இருக்குன்னு சொல்லிச்சா, அந்த கொள்கை கூட்டணியில போய் சீட்டு பிரச்சனையை கொண்டு தேவையில்லாம தேமுதிக பிரேமலதா உள்ள கூட்டு 7.5 15 உள்ள மாத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுச்சா. 10ஆவதுக்கு பாமகவை உடைக்கிறேன், அதிமுகவை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மதிமுகவை சிறுமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்க இருக்கக்கூடியவங்களை கூட மட்டுப்படுத்திக்கிட்டு வந்துச்சு. இப்ப என்னாச்சு, இவங்கெல்லாம் தான் போயிட்டாங்க. யாரு? கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல், விசிகே எல்லாம் போயிட்டாங்க, காங்கிரஸ் போயிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டா எதிரி இவங்களை வரவேற்கிறதக்க சூழ்நிலையில கூட இல்லை. திமுகவை இப்ப எதுக்கு பாமக வரவேற்கும்? திமுகவோட எப்படி அதிமுக சேரும்? திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் எப்படி சம்பந்தம்? இப்ப தனித்து விடப்பட்டிருக்காங்க. தனித்து விடப்பட்டிருக்கிறதோட இல்லாம தேமுதிக வேற கையில வச்சிட்டு இருக்காங்க. இப்போதான் அவங்களுடைய பர்சன்டேஜ் 16ல் இருந்து தொடங்கும். திமுகவுடைய அடிப்படை பர்சன்டேஜ் 21 இருந்தது, இப்ப அது 16ஆக மாறி இருக்கு. இந்த 16 வயதினில் இருந்து அவங்க மேல வரணும். திமுக வாய்ப்புகள் இல்லை. சோ உதயநிதி முதலமைச்சராவதற்கு சாத்தியங்கள் இல்லை. இன்பநிதி வேணா ட்ரை பண்ணலாம். அப்ப மீண்டும் திமுக ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி உண்மை அப்படித்தான் தள்ளப்படுவாங்க. யாருக்கெல்லாம் தவறான நோக்கம், தவறான எண்ணம், எதேச்சாதிகாரம், அந்த கொழுப்பு, தீண்டாமை, இந்த விஷயங்கள்லாம் வருதோ, அந்த கெத்து ஒண்ணு வந்தது பாருங்க திமுக. நான் யார் தெரியுமா? எனக்கு என்ன அனுபவம் இருக்கு தெரியுமா? இவர் பெரிய கலெக்டர், இவர் பையன் பெரிய இன்ஜினியர், இவங்க தமிழ்நாட்டை ஆட்சி செய்வாங்க. விஜய் புதுசு, அவர் ஐஸ்கிரீம் விற்கிறவர், அவரால் தமிழ்நாட்டை ஆளப்பட முடியாது. இந்த கொழுப்பு திமிரெல்லாம் வந்தது, ஒரு தீண்டாமை வந்தது. 10 கொடுக்க முடியாதுங்க, 8 தாங்க முடியும், கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் போய் அவங்க மிரட்டினதுக்கு அப்புறம், கம்யூனிஸ்ட்லயே மார்க்சிஸ்ட் நல்லா மிரட்டினதுக்கு அப்புறம் 5க்கு தாங்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு மேலாம் முடியாதுங்க. இந்த கொழுப்பு எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா, ஒரு 3 தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு வந்தது. ஆனா 2014, 16, 21 சாரி 2011, 14, 16 3 தேர்தல்ல 2 தேர்தல்ல தனித்து நின்றது அதிமுக. இந்த கொழுப்பு அதிமுகவுக்கு வரல. தனித்து நின்று 2 தேர்தலையும் வெற்றி பெற்ற அதிமுக, தொடர்ச்சியா 3 தேர்தல் வெற்றி பெற்ற அதிமுக அந்த கொழுப்பு வரல. வெறும் 2019, 21, 24 கூட்டணியோட தேர்தலை சந்தித்த திமுகவுக்கு அந்த கொழுப்பு வந்தது. அதனாலதான் இனி அது 16ல இருந்து தொடங்கும். ஆனா நேத்து கூட ஒரு வீடியோ சமூக வலைதளங்களை பார்த்தப்போ ஸ்டாலின் அவர்களை பார்த்து பொதுமக்கள் 4-5 பேர் பேசியிருப்பாங்க. நீங்க தான் எனக்கு வரணும், நீங்க தோத்தது எங்களால ஏத்துக்கவே முடியல, நீங்க தான் எங்களுக்கு தலைவர்ன்ற மாதிரி அவ்வளவு ஆக்ரோஷமா அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்களே. நம்புறாங்களா?
சேகர் பாபு தனியா கூப்பிட்டு போய் ஒரு மணி நேரம் பேசுங்க. அவர் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் சொல்றாரான்னு பாருங்க. நீங்க மற்றவங்கள விட்டுருங்க, துரைமுருகனை கூப்பிட்டு போங்க. திமுகவோட யார் இருக்காங்களோ உள்ளுக்குள்ள, நேரு, இந்த 13 குறுநில மன்னர்கள் இருக்காங்க, பிளஸ் இது ஒரு அலாவுதீன் கில்ஜி குடும்பம் இல்லையா, இந்த 13 + 1 இல்லை, யார் வேணாலும் தனியா கூப்பிட்டு போய் ஒரு மணி நேரம் பேசுங்க. 15 நிமிஷத்துல புலம்ப ஆரம்பிச்சிருவான் 50%, 3/4 மணி நேரத்துலயாவது புலம்புவான் 30%, 1 மணி நேரத்துல எந்திரிச்சே ஓடி போயிடுவான். திமுகங்கிறது ஒரு கட்சி. நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், இந்த கழகமே குடும்பம், இந்த கமலஹாசன் கூட செம்ம டைலாக் விட்டார், யார் தன்னுடைய நாட்டை குடும்பமாக நினைக்கிறாரோ அவர் தான் குடும்பத்தின் தலைவர் அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருந்தாரு. ஊத்தி மூடிச்சு. முதல்ல இருந்த ஜனநாயகம்ங்கிறது கரெக்டா வரணும். என் பையன் திறமை இருக்கோ இல்லையோ வெறும் பர்த் சர்டிபிகேட்டை வச்சுட்டு முதலமைச்சரா வருவான், துணை முதலமைச்சரா வருவான்னு சொல்றது முட்டாள்தனம் இல்ல. அதை எப்படி தொண்டரை ஏத்துப்பான் தெரியும் இல்லையா? இப்போ துரைமுருகனுக்கோ அல்லது ஏவா வேலு விட்டுருங்க, துரைமுருகனுக்கோ அல்லது ஜெகத்ரட்சனுக்கோ மற்றவங்களுக்கோ உதயநிதிக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தெரியும் இல்ல, அவன் எப்படி தலைவனா ஏத்துப்பான்? இது கூட தெரியாம கொள்கை கூட்டணி, மண்ணாங்கட்டி கூட்டணி டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இப்ப மொத்தமா ஊத்தி மூடிடுச்சு. ஆனா இனி உதயநிதி அவர்கள் தான் இந்த கட்சியில பயணிக்க போறாருன்னு உறுதியாகிருச்சு. எதிர்கட்சி தலைவராகவும் இருக்காரு. அடுத்து திமுக முழுசா அவர் தான் பாத்துக்க போறாரு. இப்ப அவர் அரசியல்ல எதிர்கட்சியா எப்படி செயல்பட்டு இருக்காரு? விஜய் அவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு டஃப் கொடுத்துட்டு இருக்காரு சார்? விஜய்க்கு டஃப் கொடுக்கறதுங்கிறது எங்க இருக்கு? அதாவது எந்த ஒரு அது கருணாநிதி ஐயா காலத்துல இருந்து வந்த ஒரு விஷயம். கருணாநிதி ஐயா எங்க ஜோசர் சொல்லுவார், அதை பத்தி ஒரு வீடியோவே இருக்கு. அதாவது 35 ரூபாய் அதிகம் கொடுத்துட்டாரு சம்பளத்தை. இது தியாகி பென்ஷனுக்கு 35 ரூபாய் உயர்த்திருக்காரு. அட 30 வருஷத்துக்கு முன்னாடினா வச்சுக்கோங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி 35ங்கிறது இன்னைக்கு என்ன 3,50,000 35,000 கூட வராதுங்க. 30 ரூபாய் அதிகம் கொடுத்துட்டு உங்களுக்கு எல்லாம் 30 ரூபாய் அதிகம் கொடுத்தது நான் தான் அப்படின்னு. அவ தியாகி, அவனாலதான் நாடு சுதந்திரமே அடைஞ்சது. நீ வெறும் கிளர்க்கு, பணம் கொடுக்குற கிளர்க்கு, டிக்கெட் கொடுக்குற கண்டக்டர், அவன் தான் பயணி, அவன் தான் தியாகி. 30 ரூபாய் கொடுத்துட்டு அதை பெருசா பேசணும். ஸோ அதே மாதிரிதான் இவர் மேடைக்கு சட்டசபைக்கு உதயநிதி என்ன சொல்றாரு, எங்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் தான், கூட்டணியில் இருப்பவர்களை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் ஆட்சி நடத்துகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இவர்கிட்ட சொல்லிட்டு போனாங்களா? காங்கிரஸ் ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டாங்க. இவங்கிட்ட சொல்லிட்டு போகணுங்கிற ஒரு நாகரிகத்தை மற்றவங்க மெயின்டைன் பண்ணாங்க. ஐயுஎம்எல் ஒரு வார்த்தையை சொன்னார் பார்த்தீங்களா, என்னுடைய கட்சி அலுவலகத்துக்கு இதுவரைக்கும் எந்த சிஎம்மும் வந்ததில்லைங்க. எவ்வளவு தாக்கத்தோட சொல்லப்பட்ட வார்த்தை அது. 64 வருஷமா உன்னோட நான் கூட்டணி வச்சிருக்கேன், என் அலுவலகத்தை மதிச்சுட்டு நீ வந்ததில்லை. இதைத்தான் அவர் சொல்றாரு. பாவம், நாகரிகமா சொல்றாரு. விஜய் வரேன்னு சொன்னாரு, நான் தான் வேண்டான்ட்டேன், ஏன்னா எங்க சாலை சரியில்லை. 65 வருஷமா இந்த வெக்கக்கட்ட கட்சியோட கூட்டணி வைத்துட்டு அவனுடைய ஆபீஸ் இருக்கக்கூடிய சாலையை கூட அவனால விஸ்தாரமா போட முடியல. இதுதான் பிரச்சனை. இப்படி இருக்கும்போது எப்படி கூட்டணியில வருவாங்க? ஆனா ராகுல் காந்தி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு? ஏன்னா இந்த மாதிரியான பல கேள்விகள் இப்ப அவரை சுத்தி அவர் கூட இருக்கவங்களே எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட நாங்க இனிமேல் என்ன ஆனாலும் சரி கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப திமுகவோட இடத்துல தாவேக்காவை ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா? அப்படி தாவேக்கா இணைந்தா எப்படி இருக்கும்? தமிழகத்துல காங்கிரஸ் ஒட்டுண்ணியா இருந்துட்டு போயிடும். சிதம்பரமே எந்த சிதம்பரம் கிடைத்தாரோ அவர் நேற்றுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு ரங்கராஜ் பாண்டிக்கு, நேற்றுக்கோ முந்தானத்துக்கோ. ஊழல் பண்ணியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அவங்க ஏன் தோத்து போனாங்க, ரொம்ப தப்பு பண்ணதுனால தோத்து போயிட்டாங்க என்று சொன்னார்கள் என்று கேள்விப்பட்டேன். இப்படி ஒரு உள்துறை அமைச்சரா இருந்தவர் பதில் சொல்றாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து என்னத்தை பண்ண போறாங்க? இங்க காங்கிரஸ்ல ஒரு மண்ணும் இல்லை. தாவேக்காவோட ஒட்டுண்ணியாக இருந்து கொண்டு வாழலாம். காங்கிரஸுக்குன்னு ஒரு கெத்து இருக்கு, அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம். ராகுல் காந்தியோடைய ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன். நீங்களா உங்க வீட்டுல உங்க பையனோ உங்க பொண்ணோ அதை செஞ்சா பலாரும் ஒரு அறை அடிப்பீங்க. அந்த தப்பு செஞ்சா கோபம் வரும் உங்களுக்கு. நீங்க எவ்வளவு சாத்வீகமான தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் பலாரும் ஒரு அடி. என்ன நடந்ததுன்னா, என் மைக் வேலை செய்யவில்லைங்கிறாரு ஸ்பீக்கரை பார்த்து. இவர் பேசுறது தெளிவா மைக் மூலமா தான் கேட்குது. சுட்டி காட்டுறாங்க, மைக் வேலை செய்யுதுன்னு சுட்டி காட்டுறாங்க. சுவிட்ச் அணைச்சிட்டாரு. சுவிட்ச் அணைச்சிட்டு மைக் வேலை செய்யலைங்கிறார். இதை விட பச்சை இந்த பிட் பாக்கெட் பண்றான் பாருங்க, பிட் பாக்கெட் திருட, இவன் கூட அந்த தப்பு பண்ண மாட்டான். யோசிப்பான், திரும்பி பர்ச கொண்டு வந்து உங்ககிட்ட வச்சுட்டு நான் ஒன்னும் திருடல அப்படின்னு சொல்ற மாதிரி சில்லறத்தனமான ஒரு விஷயம். சபாநாயகர் முன்னாடி பாராளுமன்றத்துல சொல்றாரு. இவரை ஒரு தலைவராக வைத்துக் கொண்டு எப்படி நீங்க செயல்பட முடியும்? யார் செயல்படுவாங்க?
இவர் கீழே ஒரு கிளர்க்கா யாரு இருப்பான்? எனக்கு தயவுசெய்து சொல்லுங்க. சம்பளம் கொடுத்தாலும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றவர்கிட்ட எப்படி ஒருத்தர் இருப்பான்? சோ காங்கிரஸ் எதிர்காலம் அப்படிங்கிறது பிரியங்கா காந்தி கிட்ட கொடுத்தீங்கன்னா இன்னொரு 15 வருஷத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வேற எந்த விதத்திலையும் வாய்ப்புகள் இல்லை. தொடர்ந்து இது போன்ற பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி.